நண்பர்களே, ஒரு மனுஷனோட வாழ்க்கை வெறும் 2 நிமிஷத்தில் வீடியோவில் முடியுமா? ஒருத்தரோட பிறந்த நாள் அன்னைக்கே அவரோட இறப்பு நாளாகவும் மாற முடியுமா? கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி போட்டிருக்கு. ஜிம்ஷிதா முஸ்தபா இந்த பேரை நீங்கள் கடந்த சில வாரங்களாக சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இவங்க வெளியிட்ட ஒரு வீடியோ தீபக் அப்படிங்கிற ஒரு இளைஞரோட உயிரை காவு வாங்கிடுச்சு. பேருந்தில் பயணம் செஞ்சப்போ அந்த பெண் தனக்கு நேர்ந்த பாலியல் சீண்டலை வீடியோவாக எடுத்து போட்டாங்கன்னு தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வீடியோவுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மை என்ன? ஏன் தீபக் தற்கொலை செஞ்சிட்டாரு? உண்மையிலே அங்கே நடந்தது பாலியல் சீண்டலா, இல்லை சோசியல் மீடியா ஃபேமுக்காக நடத்தப்பட்ட நாடகமா? ஆண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தான் இந்த வீடியோவில் ஆழமாக அலச போகிறோம். இது வெறும் செய்தி இல்லை, இது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்ததுன்னா, கேரளாவில் ஒரு அரசு பேருந்தில் கோழிக்கூடு பகுதியை சேர்ந்த ஜிம்ஷிதா முஸ்தபா அப்படிங்கிற பெண் பயணம் செய்கிறாங்க. அங்கே முன்னாடி சீட்டில் பார்த்தீங்கன்னா தீபக் அப்படிங்கிற ஒரு நபர் உட்காந்துருக்காரு. பயணம் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த பெண் தன்னோட மொபைலை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோவில் முன்னாடி இருக்கிற தீபக் சீட் கம்பி வழியாக கையை விட்டு அந்த பெண்ணை தொடுற மாதிரியும் உரச முயற்சி பண்ணுற மாதிரியும் காட்சிகள் இருக்குது. அந்த பெண் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் அவங்க பேசுகிற விதம், இவன் எப்படி என்னை தொடுறான், இதுதான் பெண்களுக்கு நடக்கிற கொடுமை அப்படின்னு ரொம்ப எமோஷனாக பேசுகிறாங்க. இன்ஃப்ளூயன்சர் ஸ்டைலில் அவங்க பேசுனதுனால அந்த வீடியோ காட்டு தீ மாதிரி பரவுகிறது. வீடியோ அப்லோடு செஞ்ச உடனே அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? வீடியோ வெளியான அடுத்த சில மணி நேரத்தில் சோசியல் மீடியா ட்ரையல் ஆரம்பமானது. அதாவது அந்த 2 நிமிஷ வீடியோவை முழுசாக கூட பார்க்காத பலரும் தீபக்கை ஒரு குற்றவாளியாக முடிவு பண்ணிட்டாங்க. இவன் மூஞ்சியை பாரு, இவனையெல்லாம் நடுத்தெருவில் வச்சு அடிக்கணும், இவனுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையான்னு ஆயிரக்கணக்கான கமெண்ட்டு. சிலர் தீபக்கோட ஃபோட்டோவை எடுத்து அவர் யார், எந்த ஊருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவரோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியாக சனிக்கிழமை, அது தீபக்கோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாளன்று நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த இளைஞனுக்கு உலகம் முழுவதும் இருந்து வந்தது என்னவென்றால் வசவு சொற்கள் தான். நான் தப்பே செய்யவில்லையே, ஏன் எல்லோரும் என்னை திட்டுறாங்கன்னு தீபக் கதறினார். ஆனால் கேட்குறதுக்கு இங்கே யாருமே தயாராக இல்லை. அவமானம் தாங்க முடியலை, தன்னோட மானம் போச்சு, இனிமே சமூகத்தில் தலை காட்ட முடியாதுன்னு நினைச்ச தீபக் தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கே தற்கொலை செஞ்சுக்கிட்டார். ஒரு உயிர் போன பிறகு தான் இந்த சமூகத்துக்கு புத்தி வந்துச்சு. போலீஸ் விசாரணை ஆரம்பித்தாங்க. அப்போது தான் அந்த பேருந்தில் பயணம் செஞ்ச மற்ற பயணிகள் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கையே தலைகீழாக மாற்றிருச்சு. பயணிகள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வயிறு வலியால் அவதிப்பட்டு இருந்தாங்க. முகம் சுண்டி போய் இருந்த அவங்களை பார்த்து முன்னாடி சீட்டில் இருந்த தீபக் என்னம்மா ஆச்சுன்னு கேட்டு தன்னோட பையில் இருந்த பாராசிட்டமால் மாத்திரை எடுத்து கொடுத்துருக்காரு. பஸ்ஸு வேகமாக போகும்போது கண்டிப்பாக அது குலுங்க தான் செய்யும். அப்படி குலுங்குற சமயத்தில் தீபக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கம்பியை பிடிக்கும்போது கை தவறுதலாக பட்டிருக்கலாம். ஆனால் தனக்கு உதவி செஞ்ச ஒருத்தரை அந்த பெண் வீடியோவில் வில்லனாக சித்தரிச்சிட்டாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். ஏன் அந்த பெண் அப்படி செஞ்சாங்க? உதவி செஞ்சவனை ஏன் பழி வாங்கணும்? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் வைரல் ஆகணும், ஃபேமஸ் ஆகணுங்கிற வெறி அதிகமாகிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் வாங்குறதுக்காக எதை வேணும்னாலும் செய்யலாம்ங்கிற மனநிலை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனதில் உருவாகிடுச்சு. 14 நிமிஷ வீடியோக்கள், ப்ரைவேட் வீடியோக்கள் லீக் ஆகிறது, ஆபாசமாக பேசுகிறதுன்னு ட்ரெண்ட் ஆகிட்டு போயிருக்கு. அந்த வரிசையில் பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்தை கையில் எடுத்தால் ஈஸியாக நம்ம வைரல் ஆகலாம்னு அந்த பெண் கணக்கு போட்டிருக்கலாம். வேண்டுமெனே கேமராவை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வச்சு தீபக் தன் மேலே கை வைக்கிற மாதிரி அந்த பெண் அட்ஜஸ்ட் செஞ்சு நின்னதா இப்போ குற்றச்சாட்டுகள் எழும்புது. ஒரு வீடியோ வைரல் ஆக வேண்டும் என்கிற ஆசை ஒரு குடும்பத்தோட ஒரே மகனை வயசான பெற்றோரோட ஆதரவை அளிச்சிடுச்சு. இப்போ அந்த பெண் தலைமறைவாக இருக்காங்க. ஆனால் போன உயிர் திரும்பி வருமா? இங்கே இன்னொரு கேள்வியும் வருது.
பெண் சொன்னால் அது உண்மை, ஆண் சொன்னால் அது பொய்ங்கிற மனநிலை ஏன்? வரதட்சணை கொடுமை சட்டம், பெண்கள் பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் உண்மையாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வரப்பிரசாதம். ஆனால் அதை ஆயுதமாக எடுத்துக்கிட்டு பொய் புகார்கள் மூலமாக ஆண்களை பழிவாங்கிற சம்பவங்களும் அதிகரிக்குது. ஒரு பெண் புகார் கொடுத்தா விசாரணை இல்லாமலே சமூகம் அந்த ஆணை குற்றவாளி ஆக்குகிறது. ஒருவேளை தீபக் உயிரோடு இருந்து சட்டப்படி போராடி இருந்தால் கூட இந்த வழக்கு முடிய பல வருஷங்கள் ஆயிருக்கும். அது வரைக்கும் அவரோட வேலை, குடும்பம், நிம்மதி எல்லாமே போயிருக்கும். இந்த பயத்தில் தான் பல ஆண்கள் தவறான முடிவை எடுக்கிறாங்க. பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க 1000 அமைப்புகள் இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு தீபக் விஷயத்தில் அவருக்கு நீதி கிடைக்குமா? அந்த பெண்ணுக்கு 10 வருஷ சிறை தண்டனை கிடைக்கும்னு இப்போ வழக்குகள் போடப்பட்டிருக்கு. ஆனால் சட்டம் என்ன சொல்ல போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. உங்களுடைய ஷேர், ஒரு கமெண்ட் ஒருத்தருடைய உயிரையே எடுக்கலாமா? இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்களுக்கு எதிரான பொய் புகார்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற சமூக விழிப்புணர்வு மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.